Hi students and parents, this is Kasturi from SK Career Academy. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதனுடைய ஷெட்யூல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எஸ்டர்டே வந்து வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்ப கவுன்சிலிங் ஷெட்யூல் இருக்கு அப்படின்றது நம்ம எஸ்டர்டே வீடியோல போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை நீங்க போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா 92.5% ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதனுடைய ஷெட்யூல தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2024ல இருந்து உங்களுக்கு அது வரைக்குமே ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த இயர் 2025ல இருந்து உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. அதுவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேமா உங்களுக்கு எப்பொழுதும் போல ஆஃப்லைன் கவுன்சிலிங் சென்னை ஹோமியோபதி காலேஜ் அறம்பாக்கத்துல இருக்க காலேஜ்ல தான் உங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. பட் 92.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இயர்ல இருந்து உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இந்த இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 30th உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. டைரக்டாவே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டாங்க. ஸோ எப்பொழுது ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங், ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே வந்து செப்டம்பர் 30th இருந்து உங்களுக்கு அக்டோபர் 7th வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்குமே நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு 500 rupees வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் நீங்க பே பண்ணணும். ஸோ அந்த ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு எகைன் நீங்க வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 10th வந்து உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அக்டோபர் 10th வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் லெட்டர் அலாட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த ப்ரொவிஷனல் எங்க வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு 17th அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 17th அக்டோபர் ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அந்த டைமிங் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், தென் ஜெராக்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஈவினிங் 5 PM நீங்க வந்து காலேஜ்ல ரிப்போர்ட்டிங் கொடுத்துடுங்க. சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத நம்ம இதுல பாக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. அதாவது ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படின்றது BAMS, BAMS, BSMS, BHMS இதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து இப்போ ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஷெட்யூல் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய ஷெட்யூல் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல வந்து நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் 24th வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டா இருந்துச்சு. அந்த டைமிங் வந்து அப்ளிகேஷன் நீங்க போட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தனியா போட்டிருப்பீங்க, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனியா போட்டிருப்பீங்க. ஆல் இந்தியா கோட்டா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. சோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு சாய்ஸ் ஃபில்லிங், தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வச்சுக்கலாம். சோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்துக்கோங்க கிளியரா. அதாவது உங்களுக்கு வந்து நான் ரீஃபண்டபிள் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்றது வந்து 500 rupees நீங்க பே பண்ணணும். ஸோ அந்த 500 rupees பே பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி OC, BC, BCM, MBC இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 rupees வந்து அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவே பாத்தீங்க அப்படின்னா இப்ப SC, SCA, ST இந்த கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து இன்கம் சர்டிபிகேட் வந்து 2.5 நீங்க இன்கம் சர்டிபிகேட் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த 5000 rupees வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அதர்ஸ் கேண்டிடேட் வந்து நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 5000 rupees வந்து அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேர்ஃபுல்லா உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அதுல வந்து எதனாவது நீங்க தப்பா மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. லாக் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. நீங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் கோட்டாவில நீங்க உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க.
ஸோ அதனுடைய லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சர்வர் எதனாவது ப்ராப்ளம் இருக்கு, கனெக்டிவிட்டியில எதனாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா எங்களுடைய செலக்ஷன் கமிட்டி வந்து இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் எடுத்துக்காது ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அவங்களுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் மூலியமா மட்டும்தான் இந்த இயர் வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே அவங்க எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் அவங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அவங்களுடைய ஜெனரல் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க, மெரிட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கவங்க தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெமோ வீடியோ நாங்க போடுறோம் இன் ஃபியூச்சர்ல 30th. ஸோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒரு டைம் நீங்க சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் உங்களுடைய சாய்ஸஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க அதை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு டைம் இருக்கு அது வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து சாய்ஸ் லாக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் சாய்ஸ் லாக் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து என்னோட அட்வைஸா நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க வந்து இமீடியட்டா வந்து சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் உங்களுக்கு காலேஜ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜ் செலக்ட் பண்ணும்போது சர்டிபிகேட் எதனாவது நீங்க தப்பான சர்டிபிகேட் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு காலேஜ்ல வந்து சப்மிட் பண்ற மாதிரி தப்போ ஏதோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க செலக்ஷன் கமிட்டி வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் அது இல்லாம உங்களுடைய அட்மிஷனையும் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அதையும் நீங்க வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ்ல அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேட்டுக்குள்ள நீங்க எகைன் போய் கரெக்டா ரிப்போர்ட்டிங் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி செல்ஃப் பைனான்சிங் காலேஜ்ல உங்களுக்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ள போய் நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ணிடணும். உங்களுக்கு SCA, ST, SC அண்ட் BC கன்வெர்டட் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2.5 இன்கம் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய 5,000 rupees அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தென் அதனுடைய ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல போடுறோம். ஸோ அதோட ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வீட்டுல வச்சுட்டு ஃபர்தரா எத்தனை செட்டு ஜெராக்ஸ் கேட்கறாங்களோ அத்தனை செட்டு ஜெராக்ஸையும் எடுத்துட்டு போயிட்டு காலேஜ்ல சப்மிட் பண்ணிடுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். See the next video. Thank you.